மதியானம் ஒரு 2 இருக்கும். சாப்பிட உட்காந்தா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். அதில் வைபவ் சூரியவன்ஷி 70 ரன்ல ஆடிட்டு இருந்தாப்புல. நான் சாப்பிட்டு முடிக்கிறேன், அவர் 150 ரன் அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு அடி, அந்த மாதிரியான ஒரு பேட்டிங்கு. அதுக்கப்புறமா விக்கெட்லாம் நிறையா போய் கடைசியில் கனிஷ்க் சௌஹான் வந்துட்டு ஒரு நல்ல நாக் ஆடினாரு. அதனால இந்தியா அண்டர்-19 வந்துட்டு 411 அடிச்சாங்க. அப்புறம் இங்கிலாந்து அண்டர்-19 டீம் கடைசியில் வந்து காலிப் ஃபால்க்னர் ஒரு 100 அடிச்சாலும் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அவங்களால வந்துட்டு 311 தான் வந்துட்டு அடிக்க முடிஞ்சு. இந்தியா இந்த ஃபைனல்ஸை 100 ரன்ஸ்ல வின் பண்ணதுல வந்துட்டு 6வது வாட்டியா வந்து இந்த அண்டர்-19 வேர்ல்ட் கப்பை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஒரு 7-8 ஓப்பனர்ஸ் ஓரம் கட்டிட்டு வைபவ் சூரியவன்ஷி இந்தியன் சீனியர்ஸ் டீம்ல ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து ஹர்ஷித் ராணாக்கு இன்ஜுரி. அவர் இனிமேட்டு வந்துட்டு இந்த T20 வேர்ல்டு கப்ல ஆட மாட்டாருன்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடி இன்ஜுரி ஆகிறதெல்லாம் வந்துட்டு கொடுமை. ஹோப் அடுத்தடுத்த வேர்ல்டு கப்ல அவர் இன்ஜுரி ஆகாம ஆடுவாருன்ட்டு எதிர்பார்க்கலாம். சிராஜ் தான் வந்துட்டு ஹர்ஷித் ராணாக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு வந்திருக்காரு. மார்ச் 8 நைட் அன்னைக்கு ஐ ஒன்லி பிலீவ் இன் ஜெஸ்ஸி பாய்ங்கிற அந்த ஃபேமஸான மொமெண்ட் ரீக்ரியேட் பண்றாரான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1500 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். மறக்காம பை.